இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சாசர் நிறைய துவரம் பருப்பு வச்சு நல்லா கழுவி குக்கரில் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்துவிடணும். சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இதில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு முழுசாக கூட போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சு இதில் போட்டுறணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வேக விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்த முருங்கைக்காயை அதில் போட்டு முருங்கைக்காய் பாதி அளவு வேகிற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். முருங்கைக்காய் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம குக்கரில் வச்ச பருப்பு கலவை நல்லா வெந்து கிடச்சிடும். இப்போ முருங்கைக்காய் பாதி அளவு வெந்ததை நம்ம வேக வச்சு எடுத்த இந்த பருப்பு கலவையை இதில் கலந்து விட்டுக்கலாங்களா. முருங்கைக்காய் பருப்பு கலவையெல்லாம் நல்லா கலந்து கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடணும். சாம்பார் தூளில் காரம் குறைவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடியும் சேர்த்துக்கிடேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிடலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும். உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த எண்ணெய் எடுத்து அப்படியே சாம்பாரில் கொத்திட வேண்டியது தான். இப்போது தாளிப்பு மணத்தோடு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.